ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ஸ்ட்ரக்சரில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி லோட் கேரி ஆகுது, என்னென்ன காம்போனன்ட் இருக்குது, அந்த காம்போனன்ட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரக்சரில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணி நம்மளோட லோடை சேஃபராக நம்மளோட கிரவுண்டு, அதாவது சப்சாயிலுக்கு சேஃபராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சர், சேஃப் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? நம்ம எலமெண்ட் அப்படின்னா எதை சொல்கிறீங்கன்னா, அதாவது பீம், காலம், வால், ஸ்லாபு, ஃபுட்டிங், இது எல்லாத்தையும் தான் நம்மளோட ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்ட்ரக்சரை மேஜராக 2 டைப்ஸாக பிரிக்கலாம். அதாவது ஒன்று வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து நம்ம எலமெண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அது மேஜராக வாலாக இருக்கும். ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவும் லோடு கேரி பண்ணும். பட் வந்து அது வந்து ஃபுல்லாக வாலாக இருக்கும். பிரிக் வால் மூலியமாக லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரவுண்டுக்கு அனுப்போம். அதாவது ஸ்லாப் இருக்கும். ஸ்லாப் வந்து எது போனால் டைரெக்டாக வாலில், அதோட ஸ்லாபோட லோடு வந்து டைரெக்டாக வாலில் இறங்கி, வாலிலேருந்து கீழே வந்து கீழே ஒரு அது எக்ஸ்பேண்டான வாலாக இருக்கும். அதுலேருந்து சப்சாயிலுக்கு டைரெக்டாக போயிடும். இது ஃபுல்லாகவே எப்படின்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, அதாவது யூடிஎலாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே யூடிஎலாக தான் இருக்கும். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டாக இந்த இதை பற்றி ஃப்யூச்சர் வீடியோஸில் டீட்டெயில் பார்ப்போம். அந்த யூடிஎல், யூவிஎல், அதாவது யூனிஃபார்ம்லி லோட்ஸ், டைப்ஸ் ஆஃப் லோட்ஸை பற்றி ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். அதாவது இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, யூடிஎல்ல தான் இருக்கும். அதாவது யூனிஃபார்மாக அதோட வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிற மெத்தடில் தான் இருக்கும். பொதுவாக வந்து இந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் வந்து மேக்ஸிமம் 2 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று, அதுக்கு மேலே அந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரை வந்து ரைஸ் பண்ண முடியாது. அதான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி அந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து கீழே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில், அதாவது கிரவுண்டு ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோர் ரைஸ் பண்ணுறீங்கன்னா, கீழே என்ன வால் இருக்கோ அதே வாலுக்கு நேராக தான் நீங்கள் மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கிராசிங்கில் வால்லாம் கட்ட முடியாது. சரிங்களா? இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இதை பார்த்திங்கன்னா, இதுதான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரூஃப் டு பீம் டு காலம் டு ஃபுட்டிங். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. ரூஃப் டு ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட், அதாவது ஒரு எப்படின்னா, அது ஃப்ரேமில் மட்டும்தான் நம்மளோட லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த வால்லாம் எந்த லோடும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த ஃப்ரேமுக்கும் லோட் பியரிங்க்கும் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த லோடு பியரிங் ஸ்ட்ரக்சரை வச்சு மினிமம் என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, அதுவும் என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன வால் கட்டுறீங்களோ அதுக்கு மேலே தான் அந்த வால் பார்ட்டிஷன், எந்த வால் பார்ட்டிஷன் எடுத்தாலும் அதுக்கு மேலே தான் எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஸ்லாப்லலாம் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியாது. அதுக்கு வந்து ஸ்லாபில் எடுத்துனா அது வந்து ஸ்ட்ரக்சர் வீக் ஆயிரும். அதே மாதிரி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ், எத்தனை ஃப்ளோர்ஸ் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அதை டிசைன் பண்ணுறத பொறுத்து இருக்குது, உங்களோட சைட்டோட சாயில் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் பண்ணுற ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டை பொறுத்து இருக்குது. சரிங்களா? இப்போ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் எப்படி வந்து லோடு வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். மேஜராக வந்து ஃபஸ்ட்டு இந்த டெரஸோட லோடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லோடு வந்து இந்த பீமுக்கு போகும்.
அப்புறம் இந்த பீமோட லோடு வந்து இந்த காலத்துக்கு போகும். இந்த காலத்தோட லோடு வந்து டைரெக்டாக அடுத்த காலத்துக்கு தான் போகும். இந்த இடத்துல ப்ளஸ், இது ப்ளஸ் பண்ணி இந்த இடத்துல இதோட ஸ்லாபோட லோடு அதே மாதிரி காலத்துக்கு வரும், பீமுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பீமோட லோடு காலத்துக்கு வரும். மறுபடியும் அகைன் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ஸ்லாபோட லோடு பீமுக்கு வரும், பீமோட லோடு காலத்துக்கு வரும். தென் இதே மாதிரி இதே சேம் ப்ரொசீஜரில் பாட்டத்தில் போய் ஃபுட்டிங்கில் ரெஸ்ட் ஆகி சப்சாயிலுக்கு போகும். இதே மாதிரி தான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? இதே மாதிரி லோடு பியரிங் ஸ்ட்ரக்சரில் எப்படின்னா டைரெக்டாக பாருங்கள், இது ரூஃப், அதாவது செகண்ட் ஃப்ளோரில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூஃப் போடுறது நல்லது. அதே மேக்ஸிமம் அந்த செகண்ட் ஃப்ளோரில் லோடு வந்து ஹெவியாகாமல் பார்த்துக்கிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு மெத்தடு. சரிங்களா? மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷீட் போட்டிருக்காங்க. இதோட லோடு வந்து இந்த லோடு, இந்த வாலோட லோடு எல்லாம் இந்த வாலோட லோடு கீழே உள்ள வாலுக்கு நேராக தான் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் கீழே சப்சாயில், கீழேயும் கிரவுண்ட்லேயும் டைரெக்டாக போய் சாயிலில் கான்டாக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த லோடு யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எந்த வித ஆர்சி மெம்பர்ஸ் இருக்காது. ஸ்லாபு வேணால் ஆர்சியில் போட்டுக்கலாம். இந்த பிக்சரை பாருங்கள், தெரியும். பார்த்திங்கன்னா மேஜராக எல்லாமே பிரிக்கு தான். ஏதாவது காலம் ப்ரொவிஷன் எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் இந்த மேலே உள்ள வாலுக்கு நேராக தான், கீழே உள்ள வாலுக்கு நேராக தான் மேலே வால் கட்டியிருப்பாங்க. எக்ஸ்டர்னலாக சென்டர்லலாம் வால் கட்ட மாட்டாங்க. ஒரு மினிமம் வேணால் ஒரு பார்ட்டிஷன் வேணால் போட்டுக்கலாம். அதாவது ஒரு ஆஃப் பிரிக் வால் வேணால் போட்டுக்கலாம். மேஜராக சென்டரில் வந்து நம்மளோட ஸ்லாப் அஃபெக்ட் பண்ணாமல் ஸ்லாப் என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது. இப்போது நம்ம லோடு பியரிங்னா என்ன, லோடு பியரிங் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லோடு பியரிங் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை சொன்னேன் பார்த்தீங்களா, சேம் அதே தான். எப்படி லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ரூஃப் டு பீம், பீம் டு காலம், காலம் டு ஃபுட்டிங் டு சாயில், டைரெக்டாக லோடு மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அந்த ரூஃப் ஸ்லாபோட டைப்ஸு, மேஜராக வந்து டைப்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப், இந்த ஃப்ளாட் ஸ்லாபு, அப்புறம் ஸ்லோப்பாலாம் போட்டுருவாங்க. நிறையா ஸ்லாப் இருக்குது. நம்ம மேஜராக வந்து அது ஜென்ரலாக மேஜராக யூஸ் பண்ணுறது, அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 வே ஸ்லாபு, 2 வே ஸ்லாபு. 1 வே ஸ்லாப் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த LY/LX ரேஷியோ greater than 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது 1 வே ஸ்லாப். 2 வே ஸ்லாப்னா LY/LX ரேஷியோ less than 2 அப்படின்னா 2 வே ஸ்லாப். இந்த LYங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்லாபோட லாங்கர் டைரக்ஷன். அதாவது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அந்த இதான் வந்து டைப் ஆஃப் 1 வே ஸ்லாபு. இதில் பார்த்திங்கன்னா இது இருக்குல்லங்க, இந்த LYங்கிறது இதை பார்த்திங்கன்னா இந்த லாங்கர் டைரக்ஷன்னா இங்கே இதில் இருந்து இந்த லாங்கர் டைரக்ஷனோட லென்த்தை தான் LY அப்படின்போம். இதை LXங்கிறது இந்த ஷார்ட்டர் ஸ்பேனோட லென்த்து தான் LX என்போம். சரிங்களா? இந்த LY/LX ரேஷியோ, இப்போ LY/LX ரேஷியோ வந்து 2 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது 1 வே ஸ்லாப். அதே வந்து 2 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து 2 வே ஸ்லாப். இந்த பார்த்துக்குங்க, LYங்கிறது இந்த லாங்கர் டைரக்ஷன், LXங்கிறது இந்த ஷார்ட்டர் டைரக்ஷன். இதில் கொடுத்துருப்போம் பாருங்கள். LYங்கிறது இந்த லாங்கர் டைரக்ஷன், LXங்கிறது ஷார்ட்டர் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு
இப்போ வந்து ஒன் வே ஸ்லாப்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, டூ வே ஸ்லாப்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒன் வே ஸ்லாபுக்கு எப்படி லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதாவது பீம் அதாவது நம்ம ஸ்லாப்லேருந்து எதுக்கு போகும், பீமுக்கு தான் லோடு போகும். சரிங்களா? அந்த ஒன் வே ஸ்லாபுக்கு எப்படி லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த பீமில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதே மாதிரி டூ வே ஸ்லாபுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்குது இது வந்து இதான் வந்து ஒன் வே ஸ்லாபோட லோடு ட்ரான்ஸ்ஃபரிங். இதான் வந்து எல்ஒய், இது எல்எக்ஸ். பார்த்திங்கன்னா இந்த இதில் பாருங்கள், இந்த இருக்குல்ல டாட்டா போட்டிருக்கல, இந்த டாட்டா போட்டிருக்கிறது பீமு, ப்ரைமரி பீம் அப்படிம்பாங்க. இந்த மேஜராக இந்த ஒன் வே ஸ்லாபுக்கு வந்து இந்த லாங்கர் டைரெக்ஷனில் பீம் போட்டால் போதுமானது. ஏன்னா வந்து நம்மளோட லோடு வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி இதில் பாதி இதில் பாதி அப்படி தான் கொடுக்க போகிறது. இதுக்கு நேராக தான் கொடுக்க போகும். லோடு வந்து இப்படி தான் கொடுக்கும். சரிங்களா? இந்த இதில் எந்தவித லோடும் வராது. ஆக்சுவலாக நம்மளோட இந்த டைரெக்ஷனில் எந்த லோடும் வராது. அப்புறம் மேக்ஸிமம் இந்த ஒன் வே ஸ்லாபில் நீங்கள் மேக்ஸிமம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒன் வே ஸ்லாபில் இந்த இடத்துல பீம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது எதுக்காங்கன்னா ஒரு டை மெம்பர். சரிங்களா? ஒரு டை மெம்பர். இதில் வந்து பீம் போட்டிருந்தாங்கன்னா ஒரு டைக்காண்டி போடுவாங்க. அது எதுக்குன்னா ஸ்ட்ரக்சர் வந்து மறுபடியும் எலாஸ்டிக் ஸ்டேஜில் போயிட்டு மறுபடியும் ரீகெயின் ஆகிறதுக்காண்டி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வித கிராக்கும் வராது. அதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம டிசைன் வரும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஃபெயிலியர் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபெயிலியர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, க்ரியேட் பண்ணுற கிராக் ஃபார்ம் ஆகிறது வந்து இந்த லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதான் இங்கே சொல்லியிருப்பேன். லோட் டிவைடிங் ஹாஃப் ஆஃப் த ஸ்பேன், அதாவது இங்கிட்டு பாதி இந்த சைடில் பாதி. அப்புறம் ஃபெயிலியர் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் தான் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது கிராக் வந்து இந்த இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இதாங்க சொல்லியிருப்பேன். இதே இப்போ டூ வே ஸ்லாபில் எப்படி லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருப்பீங்க. கீழே உள்ள டயக்ராம் பாருங்கள். அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளாகவும் ரெண்டு ட்ரெபிசாய்டலாகவும் நம்மளோட லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது ஒரு ட்ரெபிசாய்ல், இது ரெண்டாவது ட்ரெபிசாய்ல், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ரெண்டாவது ட்ரையாங்கிள். சரிங்களா? இப்படி தான் இந்த டூ வே ஸ்லாபோட லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த இதில் 4 சைடுமே பீம் இருக்கும். சரிங்களா? அதாவது ப்ரைமரி பீம் செகண்டரி பீம் அப்படின்னு இருப்பாங்க. ப்ரைமரி பீம்னா இதுதான் ப்ரைமரி பீம், இது ரெண்டும் ப்ரைமரி பீம். இங்கிட்டு வர்றது ஷார்ட்டர் டைரெக்ஷனில் வர்றது இது செகண்டரி பீம். இதில் கிராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா சேம் அதே தான். நம்மளோட லோடு வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதில் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கிராக்கு, அதாவது லிமிட்டை தாண்டி ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இதில் தான் ஃபஸ்ட்டு கிராக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட கெப்பாசிட்டி வந்து எக்ஸீட் ஆகும்போது கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிறது இந்த இதில் தான் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும், ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிறது. ஓகே, அப்புறம் நம்மளோட ஒன் வே ஸ்லாபுக்கு எப்படி ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணுவாங்க, டூ வே ஸ்லாபுக்கு எப்படி ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன் வே ஸ்லாப் பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் வே ஸ்லாபோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில். இதில் பார்த்திங்கன்னா அதாவது நம்மளோட மெயின் ராடில் மட்டும்தான் கிராங்க் அடிச்சிருப்பாங்க. இதுதான் நம்மளோட மெயின் ராடு. இது வந்து நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்ரு. சரிங்களா? இது வந்து நம்மளோட மெயின் ராடு, இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். சரிங்களா? இதில் வந்து நம்மளோட மெயின் ராடில் மட்டும்தான் கிராங்க் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டரில் கிராங்க் இருக்காது. லோடு வந்து இதில் ஹாஃபு இதில் ஹாஃபாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த இடத்துல எந்த வித லோடும் வராது. சரிங்களா? முன்னாடி சொல்ல மாதிரி இதோட ஹாஃப் போர்ஷனில் தான் லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இதுக்கு பாதி போகும், இதுக்கு பாதி போகும். அப்படி தான் லோடு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு டூ வே ஸ்லாபில் இந்த மாதிரி தான் பெண்டிங் இப்படி தான் இருக்கும். டூ வே ஸ்லாப் பார்த்திங்கன்னா நம்மளோட
ஷார்ட்டர் ஸ்பேனில் உள்ளதான் மெயின் ராட் சரிங்களா. லாங் பீம் தான் நம்மளோட ப்ரைமரி பீம். எப்படி பார்த்தீங்கன்னா இதோட ஷார்ட்டர் ஸ்பேன் தான் நம்மளோட மெயின் ராடு. பார்த்துங்க ஷார்ட்டர் ஸ்பேன்னா லாங் பீமில் தான் போய் உட்காரும். புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டர் ஸ்பேன் ராடு வந்து லாங் பீமில் தான் உட்காரும். அப்போ லாங் பீம் தான் நம்ம ப்ரைமரி பீம். செகண்டரி பீம்ங்கிறது இந்த ஷார்ட்டர் டைரக்ஷனில் இருக்க பீம் தான் செகண்டரி பீம். இதில் வந்து 4 டைரக்ஷன்லுமே லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சரிங்களா. இப்போ வந்து இதில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் 2 ட்ரெபிசாய்டல், இது 1 இது 2 இது 1 இது 2, இந்த மாதிரி தான் லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கிராக் ஃபார்ம் ஆகும், இதில் தான் கிராக் ஃபார்ம் ஆகும். அதாவது எப்படின்னா நம்மளோட லிமிட்டிங் லோடை அல்டிமேட் லோடை எக்ஸீட் ஆனிச்சுன்னா ஃபஸ்ட்டு கிராக் ஸ்டார்ட் ஆகிறது இப்படி ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. இப்போ நம்ம இந்த லெக்சரில் என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ஸ்ட்ரக்சரோட டைப்ஸு, லோடு பியரிங்னா என்ன, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரோட காம்போனண்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். ஸ்லாபு, இன்னும் பீமு, காலம், ஃபுட்டிங் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.